தளபதி விஜயும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கடந்த சில ஆண்டுகளில் தங்களின் திரை வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி எடுத்த சில முடிவுகள் சினிமா வரலாற்றுக்காக பதியப்பட்டு வருகின்றன. இதையடுத்து அவர்கள் எடுத்த ஒரே முடிவால் தமிழ் சினிமாவை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது. இந்த முடிவால் கோலிவுட்டில் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த பேச்சு என்னவென்றால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து விடுவார், விஜய் ரஜினியின் இடத்திற்கு வந்து விடுவார் என்பதுதான். ஆனால் ரஜினி தனது அரசியல் முடிவில் இருந்து பின் வாங்கியதாலும் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதாலும் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியது. 74 வயதில் ரஜினிகாந்த் பாக்ஸ் ஆபீஸ் நாயகனாக விளங்குகிறார். 51 வயதில் விஜய் அரசியல் கட்சியின் தலைவராக மாறி தமிழ்நாட்டின் அரசியலில் முக்கிய புள்ளியாக மாறியிருக்கிறார். பெரும்பாலான 90 மற்றும் 2K கிட்ஸ்களுக்கு பிடித்தமான ஹீரோவாக இருப்பவர் தளபதி விஜய் தான். இவருக்கு அஜித் தான் போட்டி நடிகராக பார்க்கப்பட்டார். ஆனால் இவரது அசுர வளர்ச்சியால் அது ரஜினி வர்சஸ் விஜய் போட்டியாக மாறியது. இதற்கிடையே இரு தரப்பு ரசிகர்களும் அவ்வப்போது இணையதளத்தில் அடித்துக் கொள்வதும் உண்டு. ரஜினியும் விஜயும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து ஹிட் படங்களில் நடித்து பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக இருந்த தளபதி விஜய் திடீரென தான் அரசியலில் நுழைய இருப்பதாகவும் முழு நேர அரசியலில் நுழைந்த பின்பு தன்னால் படங்களில் நடிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் விஜயின் அரசியல் எந்த நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். தற்பொழுது தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்து இருக்கிறார். இந்த படத்தை அடுத்த வருட பொங்கலில் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த படத்திற்கு போட்டியாக பராசக்தி வெளியாகும் என கூறப்பட்டது. தற்பொழுது ஜெயிலர் 2 இரண்டாம் பாகத்தையும் வெளியிடலாம் என யோசித்து வருகிறார்களாம். ரஜினியை வைத்து விஜய் படத்திற்கு சிக்கலை கொடுக்கவே தயாரிப்பு நிறுவனம் பிளான் செய்து வருகிறார்களாம். ஏற்கனவே ஜெயிலர் படத்தின் பொழுதுதான் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்களுக்கிடையே பெரிய போட்டி உருவானது. தற்பொழுது அதன் இரண்டாம் பாகத்தினை விஜய் படத்துடன் மோதவிட்டால் ரஜினி ரசிகர்கள் விஜயை எதிர்க்க வாய்ப்பிருக்கும் என ரெட் ஜெயின் மூவிஸ் திட்டமிட்டு வருகிறார்களாம். 2026 விஜய்க்கு பெரும் போட்டியாக உதயநிதி இருப்பார் என்று கூறப்படுகிறது.